போச்சு, அம்மா கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டோம். நம்ம பவி கிட்ட பேசினது எல்லாத்தையும் அம்மா காதுல வாங்கிருக்கும் போல இருக்கே. இப்ப என்னத்த சொல்லி சமாளிக்கிறது? ஐயோ, இந்த சமயத்துல அப்பா வேற ஆள காணாமே. எங்க போயிட்டாரு அவரு? டேய், என்னடா என்கிட்ட மறைக்கிற? ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. யாரா அந்த பொண்ணு? என்கிட்ட சொல்லு. என்னமாச்சு உனக்கு? ஏமா நொண்டி நொண்டி நடந்து வந்த? கீழே விழுந்துட்டியா? ஆஸ்பத்திரிக்கு போலாமா? அப்பா எங்கம்மா? நீ அப்பா வந்தானே கூட சேர்ந்து அப்பா வீட்டுக்கு போனீங்க. நீ மட்டும் தான் வந்திருக்க. என்னடா பேச்ச மாத்த பாக்குறியா? ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்லன்னா அவ்வளவுதான். கையில சிக்கன நீ உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். அம்மா ஒத்த புள்ளைய பெத்து வச்சிருக்கேன், பாச புள்ள அப்படிலாம் பார்க்க மாட்டேன். என்கிட்ட எதுவும் மறைக்கணும்னு நினைக்காதடா. என்ன எதுன்னு சொல்லிடு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ என்னமா இப்படி இருக்க? அப்ப யாராவது பொண்ணு கிட்ட போய் பேசுவேனாக்கும். நீ அப்பாவும் பார்த்து வைக்கிற பொண்ணு தான் நானும் கல்யாணம் பண்ணுவேன். அதை விட்டுட்டு வேற பொண்ணு கூட நான் போய் பேசுறதா? ஏமா எல்லாம் என்கிட்ட போய் சொல்ற? இந்த அம்மா கிட்ட இப்பெல்லாம் நடந்துக்கிற ஏண்டா? அப்படிதானே? மெய்யாலுமே நான் எந்த பொண்ணுமே பார்க்கல, பேசுற கூட இல்லம்மா. அப்பாவே வந்துட்டாரு. எங்கப்பா போனீங்க நீங்க? அம்மா மட்டும் தான் வராங்க. அம்மா எதுவும் வண்டியில வரும்போது கீழே விழுந்துட்டாங்களா? அம்மா நான் லவ் பண்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிச்சுப்பா. என்னடா சொல்றேன், உண்மையாவா? ஆமாப்பா. என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசுறீங்க? ஏதோ விஷயம் இருக்கு. உன் பிள்ளை யாரையும் லவ் பண்ணிட்டு இருக்கு. ஐயா, அது உனக்கும் தெரியும். ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட மறைக்கிறீங்க. என்ன ஏதுன்னு இப்பயே சொல்லிருங்க, இல்லன்னா அவ்வளவுதான். புஷ்பா எப்படி மாறுவேனே தெரியாது உங்களுக்கு. டேய் பரத்தே. அம்மா சொல்றது உண்மைமா. நான் போய் யாரமா லவ் பண்ண போறேன்? இப்படி பேசி என்னை கொல்ற. யாரா கொல்றது? யார் பேசி கொல்றது? நீயா இல்ல நானா? என்கிட்ட இம்புட்டு போய் சொல்றியே, எத்த அம்மா கிட்ட இப்படி போய் சொல்றியே, அப்புறம் எப்ப நீ உருப்பட போற? ஆமாண்டி, உன் புள்ள லவ் பண்றான். என்னப்பா சொல்றீங்க? அட விடுடா. எத்தனை நாளைக்கு தான் உங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்தை மறைச்சு வைப்ப? இருந்தாலும் உங்க அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதானே ஆகணும். பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேல, அப்பனும் புள்ளையும் சேர்ந்து என்கிட்ட விஷயத்தை மறைச்சிருக்காங்க. ஏன் பரத்து? அம்மா அப்படியே அழுகிற மாதிரி நடிக்காத. அம்மா கிட்ட முகத்தை எப்படி சோகமா வச்சுட்டா அம்மா இலகிரி மட்டும் நினைக்காத. அப்பன்னு புள்ளையும் சேர்ந்து இவ்வளவு விஷயத்த மறைச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு விஷயத்த மறைச்சிருப்பீங்க. நீங்க ரெண்டு பேரும் வெளியே போனது இதுக்காகத்தானே? ஆமாமா. இப்பதான் தெரியுது. யார கூட்டுக்கலாமா? நீ உங்க அப்பன் தானே? நீ தேவையில்லாம பேசாதடி. பையன் லவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீ தான் சொல்லிருப்ப, உங்க அம்மா பாத்து வைக்கிற பொண்ணெல்லாம் நல்லா இருக்காது என்ற மாவனே, நீயே நல்ல பொண்ணா பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட அப்படின்னு சொல்லிருப்ப. இதை பத்தி தெரியாது எனக்கு. வீட்டுக்கு வர வழியில மேம்போக்கா என்னைய கீழே தள்ளி விட்டு வந்தா நீ விட்டா என்ன சாகடிச்சிருவ. யார் அப்படி பண்ணது? படுகு சமனேன்னு வண்டியை ஓட்டிட்டு வந்தேன். தேவையில்லாம பேசி என் கோபத்தை ஆளாக்குனேன். அதான் நான் வண்டியை விட்டு கீழே இறங்கினேன். கீழே இறங்கிட்ட? நான் கீழே விழுந்து காலையில அடிபட்டு இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? கூட பரவாயில்ல. என் புள்ள யார லவ் பண்ணுது என்ன ஏதுன்னு தெரியல. அதையாவது ஒழுங்கா சொல்லிடுடா. இல்லனா? பேரு பவித்ரா. பவித்ராவா? லூஸ் மோஷன் போனப்ப ஹாஸ்பிட்டல் இருந்தீல, இந்த ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு போனதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா? வீட்ல யார் யார் இருக்காங்க? அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. என்னடா சொல்ற? அப்ப ஆத்தா சொந்த பந்தம் இல்லாத பொண்ணை போய் லவ் பண்ணிட்டு இருக்கியா நீ? இதுல என்னமா இருக்கு? ரொம்ப நல்ல பிள்ளை. அந்த பிள்ளை ஏன் உன்னை லவ் பண்ணுதுன்னு தெரியுதா? ரொம்ப வசதியானவங்க. எப்படியாவது உங்களை வளைச்சு போட்டா நீங்க செட்டில் ஆகலாம், நல்லபடியா இருக்கணும் தான் அப்பெல்லாம் பேசி உங்ககிட்ட இப்படி வளைச்சு போட்டிருக்கு. அதையும் நம்பி நீ போய் காதல் வலையில போய் விழுந்திருக்க. ஏண்டா கொஞ்சமாவது கூறுவார் தெரிய வேணா? அடிச்சிருக்கியே, ஒண்ணு இல்லாதவளை லவ் பண்ணுவ நீ? பவித்ரா தான் என்கிட்ட லவ் சொல்லுச்சு. அப்பவே தெரிய வேணா? ஒரு பொண்ணு உங்ககிட்ட லவ் சொல்லுதுன்னா சொல்றதான் கரெக்ட். எப்படியாவது இந்த வீட்டுக்கு போய் வாக்கப்பட்டா இந்த கஷ்டமும் கிடையாது, நல்லபடியா சந்தோஷமா இருக்கலாம்னு தான் அந்த பிள்ளை இப்படி பண்ணுது. ஒரே பையன், சொத்து பத்தலாம் நிறைய இருக்கும். எப்படியாவது உன்னை தான் பக்கம் இழுத்து வளைச்சு போட்டு சொத்தை தான் பேரை எழுதி வைக்கலாம் தான் நினைக்கிற அந்த பிள்ளை. அதை போய் நீ லவ் பண்றியாக்கும்? கேடு கட்டவனே. ஏன்டி புள்ளைய பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்க? வார்த்தையை பார்த்து பேசு. யார்கிட்ட பேசுறோம் நம்ம பிள்ளைகிட்டே பேசிட்டு இருக்காத. ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன். என் பிள்ளை இப்படி தடிக்கட்டு அலையுதே, அதுலங்கிற பேரை கண்டவள லவ் பண்ணிட்டு இருக்கே. அம்மா கண்டவளம் கிடையாதுமா, ரொம்ப நல்ல புள்ளமா. பார்த்து பேசினா உனக்கே ரொம்ப பிடிக்கும் அவள. ஆமா, காரி துப்பிடுவியாமா. என்னடா பேச்சு பேசுற? அதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்த? அப்பா அம்மா பாக்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இப்ப இவ்வளவு தூரம் மாத்தி பேசுற. ஏண்டா அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை அவ்வளவு தூரம் வளைச்சு போட்டுருக்க அந்த பிள்ளை. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ உங்க அப்பனே யாரும் தெரியாது உனக்கு. அவ்வளவுதான், நீ உன் பொண்டாட்டி பின்னாடியே போயிருவ. நாங்க என்னடா பண்றது? மொத்த பிள்ளைய பெத்து வச்சு எங்களுக்கு ஆசை பாசங்களா இருக்காதா? இடத்துல மருமவை பாக்கணும், நல்லா சொத்து பத்து உள்ள மருமகளா நல்லா பார்த்து என் பிள்ளை நல்லபடியா கட்டி வைக்கணும்ட்டு நானும் எவ்வளவு ஆசை பாசத்தோட இருந்தேன். கனவுல எல்லாத்தையும் மண்ணலி கூட்டிட்டியே நீயே. நான் சொல்றதை கேளு, அந்த பொண்ணை இப்பயே வெட்டி விட்டுரு. வேண்டாம் அப்படிலாம் பேசாதமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு நீ ரொம்ப பிடிக்கும். அவனே உங்க அம்மா பேச்சலாம் நீ கேட்காதடா. உன் விருப்பம் எதுவும் அதே மாதிரி நீ இரு. ஆமாயா, ஆமா சொல்ல வந்துட்ட பாரு உன் பிள்ளைக்கு. உன் விருப்பம் எப்படி அப்படி இருன்னு. அப்பா வீட்டுக்கு நல்ல தகப்பே நீயே. இப்படி ஒரு ஆள் வீட்டுல இருந்தா போதும், பிள்ளைங்க நல்லா உருப்பிட்டுரும். உன் பிள்ளை இப்பதான் காலேஜ் போயிட்டு இருக்கு. அது லவ் பண்ணுது. அடுத்து காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாத்தியம் வாங்கணும். அந்த பிள்ளை நர்ஸ் வேலைக்கு போயிட்டு இருக்குங்கிற. டேய், அது எனக்கு குழப்பமா இருக்கு. நீ காலேஜ் படிக்கிறனா, அந்த பிள்ளை நர்ஸ் படிக்குது. இல்ல நர்ஸுக்கு வேலைக்கு போகுது. அப்ப அந்த பிள்ளை ஆமாமா என்னை விட 9 மாசம் மூத்த புள்ளதான். என்னடா சொல்ல வர? உன்னை விட அந்த பிள்ளை 9 மாசம் மூத்தவளா? ஆமாண்டி, ஆமா. டேய் பரத்தே, அம்மா சொல்றதை கேளுடா. எல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு செட்டே ஆகாது. அப்பவே அவளை கட் பண்ணி விட்டுரு. அம்மா சொல்ற நல்ல பொண்ணையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அம்புட்டு தான் நான் சொல்றது. நம்ம தூரத்து சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கு, அம்மாச்சி வீடு சைடு. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, இப்பதான் நல்லா படிச்சிட்டு இருக்கு. அதனால அந்த பொண்ணே உனக்கு பேசி வைக்கலான்ட்டு. அதெல்லாம் வேண்டாமா, எனக்கு பவித்ரா தான் வேணும், வேற யாரும் வேண்டாம். என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? 9 மாசம் மூத்த பிள்ளை நீ எப்படா கல்யாணம் பண்ணிக்குவ? நெஞ்சில இடி விழுந்த மாதிரி செய்தியை போட்டுட்டு நீ எப்படா இப்பெல்லாம் இருக்க? அதானே
உங்க அப்பனுக்கு தெரியும்ல, அதான் தெரியும் போல இருக்கே. உங்க அப்பனு சரின்னு இருப்பாரு, ஆனா நீ ஆடிட்டு இருக்கியாக்கும். இப்ப கொஞ்ச நாளா அப்பனும் பிள்ளையும் பாசம் ரொம்ப நீண்டிட்டு இருக்கே, என்னடா பார்த்தேன். ஓஹோ, இதான் காரணமாக்கும். ஆமாண்டி, என் புள்ள மேல எனக்கு பாசம் இருக்காதா? அவன் என்ன ஆசைப்படுறானோ அதான் எனக்கும். நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, புள்ள ஆசைப்படி பவித்ரா பாப்பா இந்த வீட்டு மருமக. உன் வாயில கொள்ளி வைக்க என்னையா மனுஷன், நீ எல்லாம் உருப்பிடுவேனுங்கிறேன். இப்படியா பேசுவ? உன் புள்ள வாழ்க்கை நீயே மல்லி கொட்டுற மாதிரி கூறுவாரோட பேசியா? நானே இப்படி கோவப்படுறேன். உங்க அப்பா உங்க அம்மா உன் தம்பி எல்லாரும் ஒத்துக்குவாங்களா? என்ன சொல்ல மாட்டாங்க நம்ம குடும்பத்தை பத்தி? அதெல்லாம் பார்த்து பேசு. ஆமா, இப்பாட்டுக்கு எல்லாம் எழுதி பேசி முடிச்சாச்சு. நம்ம பிள்ளை கல்யாணத்தை பேசிட்டு இருக்க என்ன யாரு? டேய் பரத்தே, நீ ஏன் பக்கமா இல்ல உங்க அப்பன் பக்கமா சொல்லு. நான் சின்ன பிள்ளைல உன்னை எவ்வளவு பாசமா வளர்த்து இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எல்லாம் பண்ணிருக்கேன். சொல்றதை எதையும் கேட்காம உங்க அப்பன் சொல்றதை எல்லாம் கேட்க போறியா நீ? என்னடா பரத்து, அப்படி கல்யாணம் பண்ண உலகம் ஏதாவது உன்னை சொல்லும். ஆமா, ஊர் உலகம் சொல்லுது. டேய் போடி போகத்தவளே, ஊர் உலகம் சொல்றதுக்கு என்னடி இருக்கு? என்னையா பேசுற நீ? ஏன் வரைக்கும் ஊர் உலகத்தப்படி நம்ம நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆரி துப்பிடு வேண்டி. ஆமா, ஊர் உலகத்தப்படி நல்லபடியா என்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கியா? புருஷனைக்கு சண்டை போட்டுட்டே இருக்கேன். ஊரோட ஒத்து போறியாக்கும். என் குடும்பத்துல போய் பாரு, யார் பொண்டாட்டி ஆட்டி வைக்கிறது, யார் புருஷன் ஒழுங்கா இருக்கான்ட்டு நம்ம ஆட்டி வைக்கிற மாதிரி தெரியுது எங்களை என்ற பரத்தே. அப்பா உங்க அம்மா பேச்சலாம் நீ கேட்காதடா. அப்பேனா உனக்கு துணையா இருப்பேன்டா என்னைக்கும். நீ ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கூடா. அப்பா முதல் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்ப்பா, அதுக்கப்புறம் தான்ப்பா எல்லாமே. அப்படி சொல்றேன் என்ற மவனே, ஒரு தடவை எடுத்து சொல்லி என் புள்ள புரிஞ்சுக்கிச்சு பாத்தியா? அப்பாடா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. என்ற புள்ள அந்த புள்ளைய வேணான்றுச்சு. அப்பா நான் அப்படி சொல்ல வரல. அப்புறம் வாழ்க்கையில பவித்ராவை தவிர வேற எந்த பொண்ணுக்கு இடம் கிடையாது. என் மனசு ஃபுல்லா அவதாம நினைஞ்சிருக்கா. அப்படி சொல்றேன் என்ற மவனே, உங்க அம்மாக்கு அது நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. அப்ப நான் சொல்றது எதையும் நீ கேட்க மாட்டேன். இஷ்டத்துல ஆடுவேங்கிற. அப்புறம் இவ்வளவு தூரம் நீ கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்ததுல என்ன வாக்கும்? அப்படிலாம் இல்லம்மா, கடைசி வரைக்கும் நல்லபடியா கண்கலங்கமா பாத்துக்குவேமா நானு. இழிச்ச இப்பவே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே கண்கலங்கமா பாத்துக்குவியாக்கும். நல்லா பாத்துக்குவடா. உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு தூர தள்ளி போ வராதன்றவ. அப்படிலாம் நான் இருக்க மாட்டேமா. ஏமா இப்படிலாம் பேசுற? உன் மேலே அப்பா மேலே எனக்கு ரொம்ப பாசம் இருக்குமா. அதனால இப்படிலாம் கோவப்பட்டு பேசாதம்மா. உன் புள்ள சின்ன பிள்ளைல இருந்து என்ன ஆசைப்பட்டிருக்கேன், அது வேணும் இது வேணும்னு கேட்டிருக்கேன். நான் உங்ககிட்ட பவித்ரா விஷயத்துல நான் முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவு தான் தப்புங்கிறேன். சொல்றது புரியலையா உனக்கு? இல்லம்மா, எனக்கு பவித்ராவை தவிர. என்னடா இன்னமும் சோகமா சொல்லிட்டு இருக்க? இதுடா பாத்துக்கலாம். அம்மா ஒத்துக்கலன்னா என்னடா? அப்ப நான் கூட வரேன். உங்க அம்மா கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணலனாலும் இந்த அப்பா உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன்டா. அதனால எதை பத்தி நீ கவலைப்படாத. எப்படியே கெட்டு போங்க, எப்படியே போங்க. ஏ பரத்து, நான் சொல்ற பேச்ச கேட்கல நீயே மீன் என்கிட்ட பேசாதடா. யோ கட்டின புருஷா, நீ தான் சொல்றேன். வீட்டுல 3 பேர் இருந்தாலும் நீங்க யாரோ நான் யாரோ. ஏன் உங்களுக்காக சமைச்சு போடணும்? சமைச்சு போட்டு பாத்திரம் கழுவி நீ மணி துவச்சு போடணும் எந்த அவசியமும் இல்ல. அதனால உங்க வேலையை நீங்க பாத்துக்கோங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதம்மா. ஒரு வீட்டுல இருந்துட்டு இப்பெல்லாம் செஞ்சா நல்லா இருக்குமா? அப்ப நான் சொல்றதுக்கு மட்டும் கேட்க மாட்டேங்கிறீங்க? இது மட்டும் நல்லா இருக்கா? இனிமே இப்படிதான்டா. வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு தோணுது. ஆனா இப்ப ஆத்தா வீட்டுக்கும் போக பிடிக்க மாட்டேங்குது. வீட்டை தானே இருக்கணும். இனிமே உங்க 2 பேத்துக்கு நான் எந்த சப்போர்ட்னே செய்ய போறதும் இல்ல. ஆமா என்ற அவனே பரத்து, இம்புடு தூரம் பாசமா வளர்த்ததெல்லாம் இதுக்காகவா? சொல்லு பாப்போம். என் பேச்சு கேட்க மாட்டேங்கிற. உன் அப்பன் பேச்சை கேட்டு எல்லாத்தையும் ஆடிட்டு இருக்கியே. அப்ப எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுடா, சொல்லு. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்து நல்லபடியா பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து நல்ல இடத்துல கரை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டா நீ ஏன் ஒரு முடிவெடுத்து இப்பெல்லாம் பேசுறியடா? முடிவு சரியில்லடா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. உன் இஷ்டத்துக்கு தான் ஆடுவேங்கிற. உங்க அப்பனும் ஒத்து உதுறாரு. வீட்டுல யாரும் என் பேச்சு கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. உங்க இஷ்டத்துல ஆடுறேன் இதை செய்யறேங்கிறீங்க. ஆனா என்னால ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க முடியலடா. இம்புட்டு தூரம் ஒத்த மவனை பெத்துக்கிட்டு இம்புட்டு தூரம் நான் பேசுறேனே. உங்க அப்பனை பாரு, சிரிச்சுட்டே தான் இருக்கான் அந்த ஆளு. ஏன்டா இவ்வளவுதான் இந்த வீட்டுல எனக்கு இடமா? சொல்லு பாப்பா. அப்படிலாம் இல்லம்மா, அழாதம்மா. நீயே சும்மா நிறுத்துடா. எல்லாம் வெளி வேஷம். அலாதம்மா சொல்றதெல்லாம் பொய். ஏய் சும்மா விடுடி. அழுது யார்கிட்ட நடிக்கலாம்னு நினைக்கிற? உன்கிட்ட பேசலையா? என் பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கேன். எது குடுக்க வர? எதுக்கு நீங்க இருக்க? உன் கடையில வேலை இல்லையா? போய் வேலையை பாருப்போ. வேலை இருக்குதான். டேய் என்னால எதுவுமே சொல்ல முடியலடா. இதுக்கப்புறம் உங்க இஷ்டம், என்னமோ பண்ணிக்கோங்க. நான் பண்ணது பெரிய தப்பா? லவ் பண்றது ஒரு தப்பான காரியமாப்பா? அம்மா ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு போறாங்க? அம்மா அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் பொறுமையா சொல்லிக்கலாம்னு இருந்தேன். ஆனா நான் பவித்ரா கூட பேசிட்டு இருக்கும்போது எப்படி அம்மா கவனிச்சிட்டாங்க. சரி விடுடா, பாத்துக்கலாம். ஏன்டா உங்க அம்மா என்ன இன்னைக்கு அன்னைக்கு பண்ணாத அலப்பறையாக்குங்கிறேன். 2 நாளைக்கு உங்க அம்மாக்கு பொணக்கு இருக்கும். உன் மேல உள்ள பாசத்துல உன் புள்ள ஆசைதான் எல்லாமேன்ட்டு அப்படின்னு சொல்ல போற பாரு உங்க அம்மா. அப்படி ஒரு விஷயம் நடந்தா எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இப்போதைக்கு எனக்கு விடுடா, கவலைப்படாதடா. பெத்தாப்ப நானே உனக்கு துணையா எல்லாமே பண்றேங்கிறேன். அப்பச்சும் நீ இப்படி வருத்தப்பட்டு இருக்க. உங்க அம்மா போனா போயிட்டு போறா வீடு. இருந்தாலும் கஷ்டமா இருக்குப்பா. சரிப்பா, நான் ரூமுக்கு போறேன். டேய் இருடா, எங்கடா போறீங்க? இங்கே வெளியே போனேன்னு போன் பண்ணி சொன்னேன். இல்லப்பா எங்கேயும் போல. பீச்சுக்கு வரணும்னு சொன்னியே, அப்ப போலையா நீ? நீ போலேன்னு அந்த பாப்பா வருத்தப்படும்ல, அதெல்லாம் நினைக்கலையா நீ? எங்க அம்மா இப்படி கூணி கிழக்கி அழுதுட்டு இருக்காங்க. என்னப்பா பண்றது? பவித்ரா எடுத்து சொன்னேன்னா அவ புரிஞ்சுக்குவாப்பா. ரூமுக்கு போறேன். டேய் நில்லடா. டேய் பரத்து, இங்க கடைக்கு கிளம்புங்கப்பா. மத்த விஷயம் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. என்ன அந்த பையன் எப்படி சோகமா போறான்? எப்படியும் அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுல, அதை நினைச்சு சந்தோஷப்படுவானா? எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். அவ வாயாலே கேட்டுட்டா என்ன ஏதுன்ட்டு.
இப்ப எதுக்கு இப்படி ஆகுறான்? அச்சச்சோ, என்ன சொல்றது? இப்ப வேற வீட்ல சமைக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேங்கிறா. இப்ப உனக்கு இந்த வீட்ல எத்தனை நாளைக்கு இருக்க போதோ தெரியலையே. ம் சரி, கடைக்கு கிளம்புவோம். டேய் பரத், சாப்பாடு வேணா எனக்கு ஃபோன் பண்ணு, கடையில இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். ம் இனிமே இவங்க நமக்கு எல்லாத்தையும் பார்க்க போறா. எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாலே, அதனால கடையில வாங்கி சாப்பிட வேண்டியதான். சரி, நம்ம கடைக்கு போவோம். கடை வேலை அம்புட்டு நிறைய கிடக்கு. போய் அந்த வேலையை போய் பார்ப்போம்.